ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல சம் நம்பர் 21 பார்க்க போறோம். எல்டிஆர் சொல்லி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எக்ஸாமுக்கு முந்தின நாள், அதாவது லாஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்க கண்டிப்பா எடுத்து என்ன பண்ணிருக்கணும், ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமோட ஹைலைட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் 2 டிவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டிவிஷன் ஏல என்ன ப்ராஃபிட் வருது, டிவிஷன் பில என்ன ப்ராஃபிட் வருது, ஓவரால் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொலாப்ஸ்டா நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து டீப்பா இருந்து கிவன் இன்ஃபர்மேஷனை எழுதி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா ஸ்மார்ட்டா முடிச்சிடலாம். ஸோ சம் நம்பர் 21 என்ட்ராவும். PH Limited has two manufacturing departments organized into separate profit center known as a பேசிக் யூனிட் அண்ட் ப்ராசஸிங் யூனிட். 2 ப்ராஃபிட் சென்டர், அதாவது 2 டிவிஷன் இருக்குது. ஒரு டிவிஷன் வந்து பேசிக் யூனிட், ஓகேங்களா, இன்னொன்று ப்ராசஸிங் யூனிட். பேசிக் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் யூனிட்ல வந்து அந்த மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டா மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஒன்று பேசிக், இன்னொன்று ப்ராசஸிங். ஸோ 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தரா பாருங்க. அந்த பேசிக் யூனிட் ஹேஸ் ஏ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 4000 tons per month ஆஃப் செம்மாக்ஸ். செம்மாக்ஸ்ங்கிற மெட்டீரியல் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. யாரு? பேசிக் யூனிட். ஸோ அவங்க 4000 டன் கெப்பாசிட்டி இருக்குது. டோட்டலா 100% கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4000 tons. 4000 tons. But at the present, its sales are limited to 2000 tons to the outside market and 1200 tons to the processing unit. ஸோ கதை என்னன்னா, கெப்பாசிட்டி வந்து மொத்தமா 4000 டன். 100% அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 4000 டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் இப்போதைக்கு அவங்க வந்து அவுட் சைட் கஸ்டமருக்கு 2000 டன் வந்து சேல் பண்றாங்க. ப்ராசஸிங் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, ப்ராசஸிங் யூனிட்டுக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அது வந்து 1200 டன். ஓகேங்களா? ஸோ பேசிக் யூனிட்ல இருந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? 1200 டன். அவுட் சைடு கஸ்டமருக்கு எவ்வளவு சேல் பண்றாங்க? 2000 டன் வந்து சேல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வேற இன்னொரு இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர் பிரைஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் த இயர் 2023 வாஸ் அக்ரீட் அட் 400 பெர் டன். ஒரு டன்னுக்கு 400 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பிரைஸா வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்னா என்னது? ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பக்கூடிய கூட்ஸுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிரைஸ் தான் டிரான்ஸ்ஃபர் பிரைஸ். ஸோ அதுக்கு நேராக நீங்க கிவன் இன்ஃபர்மேஷன்ல 400 பெர் டன். ஓகேவா? ஸோ 400 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், this price has been fixed in line with the external wholesale trade price on 1st January 2023. ஸோ எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். நார்மலாக நம்ம வேரியபிள் காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் லாஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி, இல்லை வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் போடுவோம். பட் இவங்க வந்து என்ன எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க? ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ், ஹோல்சேல் ட்ரேடு. அதாவது நீங்கள் ரீட்டைல் ட்ரேடுக்கும் ஹோல்சேல் ட்ரேடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹோல்சேல் ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர் வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து 1200 ரூபா ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ ஹோல்சேல் ட்ரேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் லிமிட்டடாக கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ், எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ப்ரைஸ், எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ட்ரேடு ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? However, due to heavy competition, the basic unit has been forced to reduce the wholesale trade price to 360 per ton. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி ப்ரைஸை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. 360 பெர் டன்னா குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேண்ணா? ஸோ 360 பெர் டன்னா குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எஃபர்ட் ஃப்ரம் 1st June 2023 குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. இருக்கட்டும். This price, however, was not made applicable to the sales made to processing unit of the company. The processing unit applied for the revision of the price is applicable to the outside market buyer as from 1st June 2023, but the same was standard down by the basic unit. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு யூகமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல தெளிவா இருக்கு. ஸோ அதை நீங்க ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரக்டா நம்ம வந்து கடைசியோட ரெக்வயர்ட்ல நம்ம ரீட் பண்றப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் கட்டா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால இதை உட்காந்து வாசிட்டு நேரத்தை போயிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ப்ராசஸிங் யூனிட் ரிஃபைன்ஸ் செம்மாக்ஸ். அதாவது ப்ராசஸிங் யூனிட்ல இப்போ பேசிக் யூனிட் வரைக்கும் பார்த்தாச்சுலாம். இப்போ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வாங்க.
ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செம்மாக்ஸ்ங்கிற மெட்டீரியலை ரீஃபைன் பண்ணி கலர் எக்ஸா மாத்துறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம வந்து கான்செப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மெட்டீரியலை ரீஃபைன் பண்ணி கலர் எக்ஸ்ங்கிற ப்ராடக்டா மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? செம்மாக்ஸ் கலர் எக்ஸ் பார்த்துருவோமா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஓ! இது ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னு ஒரு கேஸ் ஸ்டடியிலேயே இப்படி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ப்ராடக்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் வேர்ல்டுல இது இருக்குதா என்னன்னு தெரியல. பட் இந்த கேஸ் ஸ்டடியில இப்படி ஒரு ப்ராடக்ட்டோட நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஓகே. ஸோ செம்மாக்ஸ்ங்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் எக்ஸா ரீஃபைன் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்ட்டா மாத்துறாங்க சரிங்களா? மாத்துறது இன் ட்ரம்ஸ் ஆஃப் 50 கிலோகிராம் ஈச். ஸோ ஒரு ட்ரம்முக்குள்ள அந்த இது வந்து ரீஃபைன் பண்ணி போடுறாங்க. அந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரம்ல வந்து போடுறாங்க சரிங்களா? அந்த ட்ரம்முக்குள்ள எவ்வளோ கிராம் வைக்கலாம்னா 50 கிலோகிராம் 50 கிலோகிராம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த செல்லிங் பிரைஸ் ஆஃப் கலராக்ஸ் இஸ் 40 பெர் ட்ரம். ஒரு ட்ரம்முக்கு வந்து எவ்வளோ? ஒரு ட்ரம்முக்கு 40. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரம் இருக்கு. 50 கிலோகிராம் இதோட பிரைஸ் வந்து 40. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரம் இருக்கு சரிங்களா? ஓகே. நிறைய ட்ரம் இருக்குது. பட் நம்ம வந்து இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா 1 ட்ரம் ஈக்குவல் டு 50 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரம்முக்கு 40 ரூபா செலவாகும் சொல்லி ஒரு ட்ரம்முக்கு 40 ரூபா செல்லிங் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா? அப்போ இந்த செல்லிங் நம்ம இப்போ எல்லாமே பெர் டன் 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 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த செல்லிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் பிரைஸ் 40 ரூபா பெர் ட்ரம் நீங்கள் என்ன பண்ணணும்? டன்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறப்பவே கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவ்வளோ பெரிய நம்ம சொல்யூஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்போ ஊடையில இந்த ஒரு கால்குலேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறப்பவே என்ன பண்ணுங்க? இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ட்ரம்முக்கு 40 ரூபா சரிங்களா? ஒரு ட்ரம்முக்கு 40 ரூபா. இந்த ட்ரம்மில் வந்து 50 கிலோகிராம் இருக்குது. இந்த ட்ரம்மோட ரேட் வந்து 40 ரூபா. அப்போ ஒரு கிலோகிராமுக்கு என்ன வரும்? 40/50 நீங்கள் போடுவீங்க சரிங்களா? ஓகேவா? ஸோ 40/50 நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து 1 கிலோகிராமுக்கு. அப்போ 1 டன்னுக்கு என்ன வரும்? 1 டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் சரிங்களா? ஸோ 1 டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். ஸோ 40/50 போட்டிங்கன்னா ஒரு கிலோகிராமுக்கு இன்ட்டு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டன்னுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கிளியரா? ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டன்னுக்கு நம்ம எவ்வளோ வரும்? 40/50 இன்ட்டு 40/50 இன்ட்டு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா 800 வரும். ஸோ கால்குலேட்டர் போட்டு பாருங்க 800 வரும். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் 800. இது வந்து பெர் டன்னுக்கு. ஸோ இது நம்ம அவுட் சைட் கஸ்டமருக்கு இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் சேல் பண்ணுறப்போ 800 பெர் டன்னுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். கிளியரா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்க கேளுங்க. ஒரு ட்ரம்மில் 50 கிலோகிராம் வரைக்கும் போடுறோம் சரிங்களா? ஸோ ஒரு ட்ரம்மை நம்ம 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். இப்போ 1 ட்ரம் ஈக்குவல் டு 40 ருபீஸ் சொல்லி வச்சிருக்கிறோமே இதை நம்ம டன்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ட்ரம்மை டன்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் சரிங்களா? ஓகே. ஸோ 40 ரூபாயா? அப்போ 40 ரூபா இது வந்து 50 கிலோகிராம் வந்து 40 ரூபா. அப்போ ஒரு கிலோகிராம் எவ்வளோ வரும்? 40/50 நீங்கள் போடுறீங்க. ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 டன். ஓகேவா? அப்போ ஒரு கிலோகிராம் வந்து 40/50னா 1000 கிலோகிராம் வந்து இன்ட்டு 1000 நீங்கள் போட்டால் சிம்பிள் 1 டன்னுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 40/50 இன்ட்டு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 800 ரூபா வரும். இட்ஸ் அ செல்லிங் ப்ரைஸ் பெர் டன். செல்லிங் ப்ரைஸ் வந்து 800 ரூபா பெர் டன். இது வந்து அவுட் சைடு கஸ்டமருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கதைக்கு வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ப்ராசஸிங் யூனிட் ஹேஸ் ஏ பொட்டன்ஷியல் ஆஃப் செல்லிங் ஃபர்தர் குவான்டிட்டி. அது போக அடிஷ்னலாக குவான்டிட்டி வந்து சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஆஃப் த 16,000 ட்ரம்ஸ் ஆஃப் கலர் எக்ஸ் ப்ரொவைடட் த ஓவரால் ப்ரைஸ் இஸ் ரெடியூஸ் டு 32 பெர் ட்ரம் சரிங்களா? ஸோ அடிஷ்னலாக இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா 16,000 ட்ரம்ஸ் வரைக்கும் சேல் பண்ணலாமா சரிங்களா? ஸோ 16,000 ட்ரம்ஸ்னா இது எத்தனை டன் வரும் பாருங்க. 16,000 ட்ரம்ஸ் சரிங்களா? மொத்தம் இதுல எத்தனை கிலோகிராம்? 50 கிலோகிராம். ஓகேங்களா? இதே மாதிரி 16,000 ட்ரம்ஸ் இருக்குதான் சரிங்களா? 16,000 ட்ரம்ஸ் இருக்குன்னா அது எத்தனை டன்னுங்க நம்ம பார்க்கணும்.
ஸோ 16,000 ட்ரம்ஸ். இது வந்து 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? 16,000 ஒரு ட்ரம்ல 50 கிலோகிராம் நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ 1 கிலோகிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் 16,000 ட்ரம்ஸ் பை 50 நீங்கள் போடுறீங்க. சரி 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 16,000 ட்ரம்ஸ் ஓகேங்களா? அப்போ கிலோகிராமுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்ட்டு 52. அதாவது ஒரு ட்ரம்ல 50 கிலோகிராம்னா 16,000 ட்ரமுக்கு 16,000 இன்ட்டு 52 நீங்கள் போடுறீங்க சரிங்களா? ஸோ போட்டால் எத்தனை கிலோகிராம் வருது பாருங்க. 16,000 இன்ட்டு 52 போட்டீங்கன்னா 8,32,000. எதுக்குங்க 52? சாரி 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 50 தானேங்க. அப்போ 16,000 இன்ட்டு 50 போட்டீங்கன்னா 8 லட்சம் கிலோகிராம் வருது ஓகேங்களா? ஸோ 8 லேக் கிலோகிராம் வருது. இப்போ நம்ம இதை டன்னுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ 8 லேக் கிலோகிராம் அப்படின்னா பை 1000 நீங்க போட்டீங்கன்னா ஒரு டன்னுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருமா? சரி எத்தனை டன்ஸுங்கிறது தெரியுமா? ஸோ அப்போ 8 லட்சம் பை 1000 நீங்க போட்டீங்கன்னா 800 டன். கிளியரா? திரும்ப ஒரு தடவை நான் தெளிவாக சொல்றேன் கேளுங்க. ஒரு ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம். இதே மாதிரி எத்தனை ட்ரம் இருக்குதான்? 1000 ட்ரம்ஸ் இருக்குதான். ஓகேண்ணா. ஸோ 1000 இன்ட்டு ட்ரம்ஸ் இருக்குது. அப்போ 1000 இன்ட்டு 16,000 இன்ட்டு மைண்ட் என்னாச்சு? ஓகே. ஸோ ஒரு ட்ரம்முக்கு வந்து 50 கிலோ வரும். மொத்தம் எத்தனை ட்ரம் அடிஷனலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க? அடிஷனல் குவான்டிட்டி வந்து மொத்தம் 16,000 ட்ரம்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ட்ரம்முக்கு 50 கிலோகிராம்னா இன்ட்டு 16,000 ட்ரம்ஸ்க்கு 16,000 ட்ரம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோகிராம் வரும்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கிலோகிராம் வரும் சரிங்களா? ஒரு கிலோகிராம் அதாவது ஒரு டன்னுக்கு எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். அப்போ நீங்க பெர் டன் அது எத்தனை டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும்? 8 லட்சம் பை 1000 நீங்க போட்டீங்கன்னா 800 நம்பர் அந்த 800 டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனலா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றோம் சரிங்களா? ஸோ 800 டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ 16,000 ட்ரம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் 800 டன்ஸ். ஓகேவா? ஸோ 800 டன்ஸ் வந்து நம்ம அடிஷனலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அடிஷனலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் 16,000 நம்ம வந்து இது பண்ணுறோம். ப்ரொவைடட் தட் ஓவரால் ப்ரைஸ் இஸ் ரெடியூஸ் டு 32 பெர் ட்ரம். ஓவரால் ப்ரைஸ்னா இந்த 800 டன்ஸ் மட்டும் இல்லை, 800 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 800 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே சேர்ந்து இல்லை ரெண்டுமே சேர்ந்து இல்லை 1200 ஓகேமா 1200. ஸோ 1200 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூனிட்லேருந்து வந்து நம்ம அதை சேல் பண்ணுறோம். ஸோ 1200 ப்ளஸ் 1800 இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம்? 32 ரூபா பெர் ட்ரம்முக்கு சேல் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப கொஸ்டின் இந்த லைன் ரைட் பண்ணுங்க. ப்ராசஸிங் யூனிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ஃபர்தர் குவான்டிட்டி ஆஃப் 16,000 ட்ரம்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது சரிங்களா? வித் ஓவரால் ரெடியூஸ் ப்ரைஸும் 32. ஸோ இந்த 16,000 ட்ரம்ஸையுமே 32 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 16,000 ட்ரம்ஸை நீங்கள் வந்து டன்னாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 800 டன்ஸ் வரும். இப்போ 32 பெர் ட்ரம் இருக்குதுலாம், இந்த பெர் ட்ரம்மை பெர் டன்னுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா? ஓகேமா? ஸோ சிம்பிள் நம்ம அப்பள பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம். இந்த ஒரு ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா. ஓகேவா? ஸோ 50 கிலோகிராம் வந்து 32 ரூபானா ஒரு கிலோகிராம் எவ்வளோ? ஸோ பை 50 நீங்கள் போடுவீங்க சரிங்களா? ஸோ பை 50 நீங்கள் போடுவீங்க. ஸோ போடுறப்போ ஒரு கிலோகிராமுக்கு வந்து 32 பை 50. அப்போ 1000 கிலோகிராமுக்கு இன்ட்டு 1000 நீங்கள் போடுங்க. போடுறப்போ நமக்கு டன்ஸ் கிடச்சிடும். ஒரு டன்னுக்கு 1000 கிலோகிராம் தானே. ஸோ ஒரு கிலோகிராமுக்கு வந்து 32 பை 50 அப்படின்னா 1000 கிலோகிராம் அதாவது ஒரு டன்னுக்கு எவ்வளோ வரும்? 32 பை 50 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 640 டன் வரும் சரிங்களா? ஆச்சு 640 ரூபா வரும் ஓகேங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 640 பெர் டன்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஓவரால் செல்லிங் ப்ரைஸ். அதாவது அடிஷ்னல் 800 டன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸ்டார்டிங்கில் சேல் பண்ணக்கூடிய அந்த 1200 டன்ஸுக்கும் சேர்த்து இதே செல்லிங் ப்ரைஸ் தான். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சம்குள்ளே நம்ம என்ட்ராகும். அது போக உங்களுக்கு வந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரா மெட்டீரியல் பெர் டன் வந்து பேசிக் யூனிட்டுக்கும் ப்ராசஸ் யூனிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பெர் டன், ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா?
ஃபிக்ஸட் காசு வந்து உங்களுக்கு டன்னுக்கு கொடுக்காம டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே. அப்போ நம்ம ஃபிக்ஸட் காசு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அக்ரிகேட்டாக சேர்த்து நம்ம தனியாக டோட்டலாகவே நம்ம போட்டுடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக எழுதி வச்சிட்டீங்கனாலே போதும். சம் ஈஸியாக முடியும். இதுக்கப்புறம் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ சம்மில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 80% 100% கெப்பாசிட்டி ஓகேங்களா. 80% கண்டுபிடிக்கணும், 100% கண்டுபிடிக்கணும். வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸும் டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸும் உங்களுக்கு 400 பெர் டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ்னா அவுட் சைடு கஸ்டமருக்கு சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸ், டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ்னா ப்ராசஸிங் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸ். ஸோ ரெண்டுமே 400 பெர் டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஓகேங்களா. சிம்பிள். பேசிக் யூனிட்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க, ப்ராசஸிங் யூனிட் அண்ட் டோட்டல் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. பேசிக் யூனிட்ல அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவுட் சைடு கஸ்டமருக்கு 2000க்கு சேல் பண்ணுறோம், ப்ராசஸிங் யூனிட்டுக்கு 1200க்கு சேல் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ 2000 + 1200 எதுக்கு ரெண்டுமே சேர்த்து 3200 போட்டாங்க? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட்ல கஸ்டமருக்கும் சரி உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸிங் யூனிட்டுக்கும் சரி அதே 400 நம்ம சேல் பண்றோமா. ஸோ அப்போ ரெண்டுமே சேர்த்து 3200 சொல்லிட்டு ஒரே ஸ்லாட்டை நம்ம போட்டுடலாம். இதுக்கு நம்ம தனித்தனியாக போட வேண்டாம். ஸோ 3200 நீங்கள் போட்டுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 400 பெர் டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 400 போட்டுக்கோங்க. அப்புறம் வேரியபிள் காசு வந்து பாருங்க. வேரியபிள் காசு வந்து பார்த்தா இது ரெண்டுமே வேரியபிள் காசு அப்படின்னா ரா மெட்டீரியல் வேரியபிள் காசு ரெண்டுமே வேரியபிள் காசு தான். ஸோ 70 + 140 நீங்கள் போடுவீங்க. ஸோ 70 + 140 வந்து 210 சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காசு போடுறப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் டன் கிடைக்குமா. ஸோ 400 - 210 போட்டிங்கன்னா 190 வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் டன் சரிங்களா. இப்போ நீங்கள் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 190 × 3200 டன் நீங்கள் போட்டிங்கன்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 6,08,000 நமக்கு வரும் சரிங்களா. இப்போ ஃபிக்ஸட் காசு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லேக்ஸ் இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்து 3,08,000 நமக்கு வரும். கிளியரா. பேசிக் யூனிட் வந்து இப்போ முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வாங்க. ப்ராசஸிங் யூனிட்ல நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க, ப்ராசஸிங் யூனிட்ல இந்த ஏரியா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா வராது. ஏன் வராது அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது 80% கெப்பாசிட்டி சரிங்களா. 80% கெப்பாசிட்டியில் 80% கெப்பாசிட்டியில் இங்கே 1200 டன் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த 1200 தான் இங்கே அனுப்ப முடியும் சரிங்களா. இந்த எக்ஸ்ட்ரா 800 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப 80% கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் யூனிட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1200 யூனிட் மட்டும் தான் சேல் பண்ண முடியும் ஓகே. 80 + 20 80% கெப்பாசிட்டியில் இது வரைக்கும் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 20% கெப்பாசிட்டி அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இந்த 800 டன்ஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நல்லா பாருங்க. இப்போ டோட்டலாக 4000, 4000ல் 80% 20% சரிங்களா. ஸோ 4000ல் 80% வந்து பார்த்தீங்கன்னா 3200, 20% வந்து பார்த்தீங்கன்னா 800. இப்போ நம்ம 80% கெப்பாசிட்டி நம்ம போட்டிருக்கோம். அப்போ 3200 நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது 2000 வந்து அவுட் சைடு கஸ்டமருக்கு போயிடும், 1200 தான் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இந்த 1200 சேல் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த மேலே இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இந்த 800 டன்ஸ் அந்த 20% எக்ஸ்ட்ரா யூனிட்டை நம்மளால சேல் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒன்லி 80% ஆஃப் த கெப்பாசிட்டி மட்டும்தான் சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 80% கெப்பாசிட்டி நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம போடுறப்போ இங்கே ஜஸ்ட் 1200 யூனிட் மட்டும்தான் வரும். அண்ட் 100% கெப்பாசிட்டியில் நீங்கள் செம்ம ப்ரொசீட் பண்ணுறப்போ 1200 வரும், 800 யூனிட்ஸ். இந்த அடிஷனல் கெப்பாசிட்டி 800 இருக்கு பார்த்தீங்களா, இந்த டன்ஸையுமே நம்ம சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அந்த ஏரியா வர்றப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. கிளியரா. ஸோ இதான் மேட்ரு. பேசிக் யூனிட் வந்து ப்ராப்ளமே இல்லைங்க. இப்போ 2000 + 1200 நம்ம ப்ராசஸிங் அனுப்புகிறோம். ஸோ ரெண்டுமே சேர்த்து 3200, ரெண்டுக்குமே சேர்த்து 400 தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அவுட் சைட் கஸ்டமராக இருக்கட்டும் சரி, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய யூனிட்டாக இருக்கட்டும் சரி, 400 யூனிட் 400 பெர் யூனிட் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணியாச்சு.
ப்ராசஸிங் யூனிட்ல எவ்வளவு சேல் பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்து 1200 தானப்பா போகுது. அப்ப 1200 தான் நம்ம சேல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்க 80% கெப்பாசிட்டில ப்ரொடியூஸ் பண்றப்போ 1200 தான் இங்க நம்ம அனுப்ப முடியும். 100% கெப்பாசிட்டில நம்ம பண்றப்போ 1200 அனுப்பலாம், 800 நம்ம அனுப்பலாம். ஸோ இங்க 100% கெப்பாசிட்டில 1200 வரும், 800 வரும். சரிங்களா? ஓகே ஓகே அதான் மேட்ரு. அப்போ இங்க 1200 மட்டும் நீங்க இங்க போட்டுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் 80% கெப்பாசிட்டி. சரிங்களா? ஓகே 1200 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க அவுட் சைடு கஸ்டமர்ஸுக்கு 800 ரூபா ஃபிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா? நம்ம டன்னு ஒரு டன்னுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆக்சுவலா கொஸ்டின்ல வந்து 50 கிலோகிராம் ஒரு ட்ரம்முக்கு 50 கிலோகிராம் ஒரு ட்ரம்முக்கு 40 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நம்ம வந்து அது எல்லாமே நம்ம டன்ஸுக்கு டிஓஎன்என்இஎஸ் டன்ஸுக்கு நீங்க கன்வெர்ட் பண்றப்போ 800 ரூபா பெர் டன்னுக்கு நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ 800 ரூபா பெர் டன் சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. இந்த கால்குலேஷன் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறப்பவே பார்த்தாச்சு. ஸோ 800 பெர் டன் சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வேரியபிள் காஸ்ட் என்ன வரும்? வேரியபிள் காஸ்டா வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் எங்க இருந்து வருது? பேசிக் யூனிட்ல இருந்து வருது. ஸோ பேசிக் யூனிட்டோட டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் தான் உங்களோட மெட்டீரியல் காஸ்ட். நான் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கலனாலுமே மெட்டீரியலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூனிட்ல இருந்து வரக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் பிரைஸ். பேசிக் யூனிட்ல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 400 ரூபா. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து 400 ரூபா. அது போக வேரியபிள் காஸ்ட் பெர் டன் வந்து 170 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்டு மெட்டீரியல் 400 பிளஸ் வேரியபிள் காஸ்ட் 170 ஆக மொத்தம் 570. ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 800 மைனஸ் 570 போட்டிங்கன்னா 230 வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் டன். ஸோ ஒரு டன்னுக்கு 230னா 1200 டன்னுக்கு 2,76,000 வரும். ஸோ ஃபிக்சர் காஸ்ட் வந்து கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000. ஸோ இதை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே இப்போ இந்த ரெண்டு ப்ராஃபிட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணுமான்னு கேட்டால் தேவையில்லைங்க. நீங்கள் ப்ராஃபிட்டை மட்டுமே நீங்கள் டோட்டலாக எழுதுங்க போகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ 100% கெப்பாசிட்டிக்கு பார்ப்போமா? சிம்பிள் 100% கெப்பாசிட்டிக்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 400 ரூபா பெர் டன். மார்க்கெட் ப்ரைஸும் சரி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸும் சரி 400 ரூபா பெர் டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பேசிக் யூனிட்டுக்கு அதைக்கு வாங்க. பேசிக் யூனிட்ல வந்து 100% கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? 100% கெப்பாசிட்டி 4000 டன். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஓ இதெல்லாம் எதுக்கே போட்டிருக்காங்க? அவன் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டானே 100% கெப்பாசிட்டி 4000 டன்ட்டு. 4000 நீங்கள் அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? 4000 மீன்ஸ் 2000 + 2000. எதுக்கு 2000 + 2000 நான் போட்டுறோம்? 2000 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கஸ்டமர்ஸுக்கு, ரிமைனிங் 2000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ரெண்டுக்குமே வந்து என்ன ப்ரைஸ்? 400 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 400 ரூபா வந்து செல்லிங் ப்ரைஸ். வேரியபிள் காஸ்ட் என்ன வரும்? வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். மெட்டீரியல் வந்து 70, வேரியபிள் காஸ்ட் 140. ஸோ 70 + 140 நீங்கள் போட்டிங்கன்னா 210 நமக்கு வரும். இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் டன் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டிங்கன்னா 190 வரும். ஸோ 190 வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டு. அப்போ 4000 யூனிட்டுக்கு 4000 × 190 போட்டிங்கன்னா 7,50,000. இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 4,60,000 வந்து ப்ராஃபிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வாங்க. ப்ராசஸிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சேல் பண்ணுறோம்? இது 100% கெப்பாசிட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 80%ம் வரும், இங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் 20%ம் நமக்கு வரும். சரிங்களா? பட் இங்கே இன்னொரு ஒரு ட்ரீஸ் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னா 80% கெப்பாசிட்டி செல்லிங் ப்ரைஸ் 800 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. 20% கெப்பாசிட்டி செல்லிங் ப்ரைஸ் 640 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அவன் சம்பள தெளிவா சொல்லிட்டான். ஓவரால் ப்ராஃபிட் வந்து 640 மாறிடும். அதாவது கொஸ்டின்ல என்ன ட்ரம் வைஸ் ட்ரம் படி சொல்லியிருந்தான். ட்ரம் படி ஓவரால் பிரைஸ் வந்து 32 பெர் ட்ரம்மா குறையும் சொல்லி சொல்லியிருக்கிறான். இந்த 32 பெர் ட்ரம்மா இதை நீங்க டன்னுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 640 வரும். இட்ஸ் அ ஓவரால் பிரைஸ். சரிங்களா? ஓகேங்களா? இந்த அடிஷனல் யூனிட்டுக்கு மட்டும் 640 கிடையாது. நீங்க அடிஷனல் யூனிட்டை நீங்க சேல் பண்ணீங்கன்னா ஓவரால் மீன்ஸ் முதல்ல இருக்கக்கூடிய 1200 டன்னு, ரெண்டாவது இருக்கக்கூடிய 800 டன்னு, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு டன்னுக்கு 640 ரூபாய்க்கு சேல் பண்றதா ஓவரால் பிரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க அதை நீங்க போடுங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா
80% கெப்பாசிட்டில இருந்து 1200, எக்ஸ்ட்ரா 20% இருந்து 800. ஸோ டோட்டலா எவ்வளோ வந்து சேல் பண்ண போறோம்? 2000 யூனிட் நம்ம சேல் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஓவரால் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்து பாருங்க. ஒரு டன்னுக்கு நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? 640 பெர் டன். ஸோ 640 பெர் டன் அப்படி போட்டுக்கோங்க. அந்த கால்குலேஷன் நம்ம போட்டோம்ல, அந்த கால்குலேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 640 பெர் டன். இப்போ செல்லிங் பிரைஸ் நம்ம போட்டாச்சு. வேரியபிள் காஸ்ட் பெர் டன் நீங்க எப்படி போடுவீங்க? சிம்பிள். வேரியபிள் காஸ்ட் பெர் டன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டெண்ணா நமக்கு வரும். ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று வேரியபிள் காஸ்ட். மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கு. டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 400 ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400 ரூபா மெட்டீரியல். ஓகேங்களா? அப்புறம் வேரியபிள் காஸ்ட் வந்து 170. ஸோ அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெட்டீரியல் 400, வேரியபிள் காஸ்ட் 170. ஸோ ரெண்டுமே சேர்த்து 570 ரூபா வேரியபிள் காஸ்ட் பெர் டன்னாக வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் டன் வரும். இது ஒரு டன்னுக்கு 70 ரூபானா 2000 டன்னுக்கு 1,40,000 ரூபா வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். இந்த ரெண்டு ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 400 ரூபா பெர் டன்ல 80% கண்டுபிடிச்சாச்சு, 100% நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ பிக்கு வாங்கப்பா. பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% கெப்பாசிட்டி. ஓகேங்களா? பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% கெப்பாசிட்டியில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 360, டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400. சரிங்களா? ஸோ அவுட் சைட் கஸ்டமருக்கு எவ்வளோனா 360. ஐயோ, 360 ஆமாம். ப்ராசஸிங் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400. ஓகே, டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400. ஓகே ஓகே ஓகே, சூப்பர், பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம போடுவோம். இது நீங்கள் போடுறப்போ பேசிக் யூனிட்டை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 80% கெப்பாசிட்டி. ஓகேங்களா? பேசிக் யூனிட்டை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சேல். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணுறது, இன்னும் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். எதுக்கு ரெண்டாக நம்ம போடுறோம்? ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாமா? இதுக்கு முன்னாடி அப்படி தானே போட்டோம். எதுக்கு ரெண்டாக போடுதோம் அப்படின்னா அவுட் சைடு கஸ்டமருக்கு வேற செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? இன்டர்னல் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து 400 ரூபா செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறுது. செல்லிங் ப்ரைஸும் டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸும் மாறுது. சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ப்ராசஸிங் யூனிட்டுக்கு நம்ம தனியாக போடுவோம். அண்ட் டோட்டல் ஓவரால் ப்ராஃபிட் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பேசிக் யூனிட்ல அவுட் சைட் சேல்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போடுவோமா? சிம்பிள். அவுட் சைட் சேல்ஸ் வந்து எவ்வளோ? 2000 குவான்டிட்டி. அதாவது இன்ஃபர்மேஷன் பாருங்க. அவுட் சைடு கஸ்டமருக்கு 2000 டன் நம்ம கொடுக்குறோம். ஸோ 2000 டன் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபருக்கு 1200 டன் வந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ 1200 டன் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் இந்த எழுதியிருந்தோமே. அவுட் சைடு கஸ்டமருக்கு 360. ஸோ அவுட் சைடு கஸ்டமருக்கு 360 போட்டுக்கோங்க. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400. ஸோ இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400 நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. வேரியபிள் காஸ்ட் என்ன வரும்? வேரியபிள் காஸ்ட் ரெண்டுக்குமே சேமாக தாங்க வரும். சரிங்களா? வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. வேரியபிள் காஸ்ட் பேசிக் யூனிட்ல மெட்டீரியல் 70, வேரியபிள் காஸ்ட் 140, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி 215 வரை நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி இங்கே சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கையில் இருக்குதா? இப்போ நம்ம டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போமா? டன்ஸ் 2000 டன்ஸ் இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் போட்டால் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பக்கம் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே 3 லட்சம், இங்கே 2,28,000. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன வரும்? 5,28,000. சரிங்களா? ஓகே. இப்போ பேசிக் யூனிட்ல ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 3 லட்சம். ஸோ 3 லட்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. மைனஸ் 3 லட்சம் நீங்கள் போடுறப்ப 2,28,000 நமக்கு ப்ராஃபிட். ஓகே. எதுக்கு இங்கே நம்ம டோட்டலாக போட்டோம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ஸ்பிளிட்டு கிடையாதுங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ஸ்பிளிட்டே கிடையாது. அது வந்து சேர்ந்து தான், ஜாயிண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணி ரெண்டு அவுட் சைட் சேலும் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் ஜாயின் பண்ணி லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா?
இப்போ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வாங்க. ப்ராசஸிங் யூனிட்டை நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோம், இங்கேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்ம சேல் பண்ண முடியும். சரிங்களா? 1200 யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதை ரீஃபைன் பண்ணி 1200 யூனிட் அவங்க சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ 1200 யூனிட் வந்து சேல் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 1200 யூனிட்டுக்கு? இந்த அடிஷனல் யூனிட் ஏரியாவுக்கு வராதிங்க, மேலே இருக்கக்கூடிய நார்மல் ஏரியா 80% ஏரியா இதுதான். 80% தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்? 800 செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? கலர் மாற்றிடும். 800 நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ நீங்கள் இங்கே 800 வந்து செல்லிங் ப்ரைஸை நீங்கள் போட்டுறீங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 800 நம்ம போட்டாச்சு. ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் நம்ம வந்து 800 நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் அப்போ என்ன வரும்? வேரியபிள் காஸ்ட் சிம்பிள் தாங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் நம்ம போடுறோம். அப்படி தானே? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 400. ஸோ இந்த 400 நம்ம அப்படியே எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ 400 ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸை பிளஸ் அதர் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது? 170. ஆமாம், கரெக்டு தான். 400 ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸு ப்ளஸ் இந்த அதர் வேரியபிள் காஸ்ட் 170 நீங்கள் போட்டீங்கன்னா 570 வரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் எங்கேருந்து வருது? இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வருது. சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 400 அவங்க விற்கிறாங்க, 400 நம்ம வாங்குறோம். ஸோ 400 நம்ம மெட்டீரியல் வாங்குறோம். ப்ளஸ் அதர் வேரியபிள் காஸ்ட் 170, ரெண்டும் சேர்த்து 570 வேரியபிள் காஸ்ட் பெர் டன்னா நம்ம போடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் 800 மைனஸ் 570 நீங்கள் போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் டன் வந்து 230 யூனிட்னு போட்டிருக்காங்க. பார்ப்பா என்னங்க டன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் டன் வந்து 230. அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன வரும்? 230 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டன்ஸ் வந்து 1200 நீங்கள் போட்டிங்கன்னா 2,76,000 வரும். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஒரு டோட்டலுக்கு சரி, ஓகே. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1,20,000 நீங்கள் போடுறீங்க. மைனஸ் ப்ராஃபிட்டை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்து 1,56,000. இப்போ இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஓவரால் ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வச்சு மட்டுமே நம்ம சம்மன் முடிச்சிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட்டாக நமக்கு தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபிக்ஸட் காசு இங்கே 4,20,000, இங்கே 4,20,000, இங்கே 4,20,000. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய 100% 4,20,000. இது எங்கே சேஞ்ச் ஆகுதான்? அப்போ சேஞ்சே ஆகாத ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறப்போ அது டெசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகுமா? யூஸே ஆகாது. ஸோ செம்ம ஜஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூஷன் வச்சு கூட நம்ம முடிக்கலாம். ஆனால் எதுக்கு ப்ராஃபிட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்கும், கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து எது இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷனை வச்சு மட்டும் டெசிஷனாக சொல்லிடலாம். பட் இவங்க ஓவரால் ப்ராஃபிட் வரைக்கும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க தம்பி, அதனால எல்லாமே போட்டு தான் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கதைக்கு வருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சி கொஸ்டினா அட் 100% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆஃப் த பேசிக் யூனிட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். பேசிக் யூனிட்டை மார்க்கெட் சரி மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராசஸிங் யூனிட் வந்து 300, ரெண்டுமே 360 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக முடிஞ்சு 100% கெப்பாசிட்டியில் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் 360 தான். அப்போ ஒரே காலத்தில் நம்ம முடிச்சிடலாம். இங்கே மார்க்கெட் ப்ரைஸுக்கு வந்து வேற ப்ரைஸு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸுக்கு வேற ப்ரைஸு. ஸோ அதனால ரெண்டு காலம் நம்ம போட்டோம். ரெண்டுமே ஒரே தான். 100% கெப்பாசிட்டியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிம்பிளாக முடிச்சிடலாம்ப்பா. இது வந்து எது மாதிரி வரும்னா இந்த 100% கெப்பாசிட்டி இந்த காலம் இருக்கலாம், இதில் 400 டன் போட்டு நம்ம செஞ்சோம். சரிங்களா? பட் இதில் 360 பெர் டன் சொல்லி போட்டு நம்ம செய்யணும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 400, இங்கே 360. ஸோ அதே மாடல் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். நீங்களே கூட பண்ணிடலாம், இதுதான் நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக் யூனிட் ப்ராசஸிங் யூனிட் டோட்டல் நீங்கள் போட்டுக்கோங்க. கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ? 100% கெப்பாசிட்டி. ஸோ 100% கெப்பாசிட்டினா எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? 4000 டன். ஓகேங்களா? நான் ஸோ எல்லாம் இந்த இருக்குது 4000 டன். ஓகேண்ணா? ஸோ 4000 டன் சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க. கிளியரா? ஓகே, செல்லிங் ப்ரைஸ் பெர் டன் வந்து எவ்வளோ? அவனே கொடுத்துருக்குறான் 360.
வெளியே வித்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அதே 360 தான். ஸோ டோட்டலாகவே காமனாக 360 நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? வேரியபிள் காஸ்ட் பெர் டன் வந்து எவ்வளோ? இந்த இருக்கு பாருங்க. ரா மெட்டீரியல் வந்து 70 ரூபா, வேரியபிள் காஸ்ட் வந்து 140 ரூபா, ரெண்டுமே சேர்த்து 210 ரூபா. ஓகேங்களா? ஸோ 210 ரூபா நீங்கள் போட்டுக்கணும். பேசிக் யூனிட்ல இந்த வேரியபிள் காஸ்ட் பெர் டன் வந்து எல்லா லிஸ்ட்லையுமே இதே தான் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை சம்மில். ஸோ 360 மைனஸ் 210 போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 150 ரூபா. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது ஒரு யூனிட் ஒரு டன் வேறு டன்னுமே போடுங்கப்பா. சரிங்களா? அப்போ 4000 இன்ட்டு 150 நீங்கள் போடுறப்போ 6 லட்ச ரூபா நமக்கு மைனஸ் ஃபிக்ஸ்டு காசு போட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா நமக்கு ப்ராஃபிட். இப்போ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வருவோம். ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ இது பண்ணுவாங்க? நல்லா நோட் பண்ணுங்க. 100% கெப்பாசிட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 80% சரி, இங்கே இருக்கக்கூடிய 20% சரி, அடிஷனல் யூனிட்டும் சேர்த்து விற்கிறாங்க. நார்மல் 80% ப்ளஸ் அடிஷனல் 20% எல்லாமே சேர்த்து ஓவரால் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 640 கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் 640 நீங்கள் போட்டுக்கலாம். 2000 குவான்டிட்டி 640 போட்டுக்கலாம். ஓகேண்ணா? நல்லா கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணணும். சரிங்களா? நான் 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 அதாவது இந்த ஃபைனல் படிக்கிறப்போ நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படிதான், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா 80%க்கு 800 செல்லிங் ப்ரைஸ், 20% அடிஷனலுக்கு 640 ரூபா செல்லிங் ப்ரைஸ். ஸோ என்ன பண்ணுவோம்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கேல்சி எடுத்து 1200 இன்ட்டு 800 பிளஸ் இங்க வந்து 20% 80 டன்னா. ஸோ 80 டன் இன்ட்டு 640 இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நம்ம போடுவோம். சரிங்களா? ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கொஸ்டின்ல தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% நீங்க அடிஷனலா சேல் பண்ணீங்கன்னா ஓவரால் பிரைஸ் மீன்ஸ் இந்த 20% மட்டும் கிடையாது. ஓவரால் 80 பிளஸ் 20 எல்லா குவான்டிட்டியும் சேர்ந்து 640 யூனிட்டுக்கு சேல் பண்றாங்க. 80 பிளஸ் 20 80 வந்து 1200 டன், 20 வந்து 800 டன். ஸோ ஆக மொத்தமா 2000 டன். சரிங்களா? ஸோ 2000 டன்னை வந்து பாத்தீங்கன்னா 640 ரூபா ஓவரால் பிரைஸ்ல சேல் பண்றாங்க. சரிங்களா? அப்போ நீங்க டோட்டலாவே 640 நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்பிட் பண்ணிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஓகேண்ணா? ஓகே. ஸோ 640 நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பெர் டன் வந்து எவ்வளோ வரும்? இங்கேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து அனுப்புகிறாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வந்து 360க்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு மெட்டீரியல் காஸ்ட் வந்து 360 வரும். ப்ளஸ் அதர் வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில்? 170. 100 170 வந்து அதர் வேரியபிள் காஸ்ட்டாக வரும். ஸோ 170 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 360 ப்ளஸ் 170 நீங்கள் போட்டிங்கன்னா 530 வரும். சரிங்களா? இது வேரியபிள் காஸ்ட் பெர் டன். ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் டன் வந்து 110 ரூபா. இப்போ 110 ஒரு டன்னுக்குன்னா 2000 டன்னுக்கு 2,20,000 வரும். மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வரும். எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் 4 லட்சம் ரூபா. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வேறு என்னமோ கேட்டுக்கிறாங்க. என்ன கமெண்ட் ஆனால் எப்போட்டாவது கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் போய் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியாவது ப்ராசஸிங் எதில் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் அதிகமாகுது? இங்கே 4,64,000, இங்கே 4,80,000, இங்கே 3,84,000, இங்கே 4 லேக். அப்போது 4,80,000 நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஏரியா வந்து பெஸ்ட்டு. 100% கெப்பாசிட்டியில் 400 டன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது பெஸ்ட்டு நமக்கு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இஸ் மோர் 4,80,000. அந்த செகண்டில் பி தானே? ஏல 2. சரிங்களா? ஸோ ஏல 2 வந்து பெஸ்ட்டு. ஏல 2வில் என்ன பெஸ்ட்டு? 100% கெப்பாசிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸாக இருக்கட்டும், மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கட்டும் 400 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு பெஸ்ட்டு. 100% கெப்பாசிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் பெர் டன் வந்து 400 பீயிங் தான் மார்க்கெட் ப்ரைஸ். அதே தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் கன்சிடர் த மே பி அடாப்டட். ஹவர் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் த ப்ராசஸிங் யூனிட். ப்ராசஸிங் யூனிட்டோட வியூ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி இன்ட்ரெஸ்ட் டு த பை மோர் தேன் 1200 tons from the basic unit because its profit get reduced when it becomes additional unit. அது ப்ராசஸிங் யூனிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸிங் யூனிட்டுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000. இங்கே 1,56,000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது. இங்கே ஜஸ்ட் 20,000 தான். சரி, அடுத்த ஆப்ஷனில் பாருங்க 1,56,000. அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் 1 லட்சம். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20,000 தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப கம்மியாக வருது. ஸோ ப்ராசஸிங் வியூ பாயிண்ட்ல நம்ம பார்க்குறப்போ இது வந்து பெனிஃபிட் கிடையாது. பட் ஓவரால் ப்ராஃபிட் தான் நமக்கு முக்கியம். ஓவராலாக ஒரு கம்பெனி செயல்பட்டு இருக்குன்னா அதான் நமக்கு முக்கியம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 4,80,000 ப்ராஃபிட் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டு. ஸோ ஏல 2ங்கிற ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. என்ன ஆப்ஷன் அது? 100% கெப்பாசிட்டியில்
மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸாக இருக்கட்டும், 400 டன்னா நம்ம 400 பெர் டன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டு நீங்கள் போட்டு விட்ருங்க. ஓகேயா? ஸோ 21 சம் வந்து வேற லெவல் சம்மு. எல்டிஆர் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணியிருக்கணும், வீடியோ முடிஞ்சோடனே ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது, கொஞ்சம் கொச்சனா நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு ப்ரோ, நான் தூங்கிலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தப்பு ப்ரோ. இவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் இவ்வளோ ஃபோக்கஸாக நீங்கள் கவனிச்சதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு பெனிஃபிட் இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கு நமக்கு ஒன்று பெனிஃபிட் இருக்கணும், இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? வீடியோ பார்த்துருக்கீங்க, இவ்வளோ தூரம் ஃபோக்கஸாக நீங்கள் பார்த்த உங்களுக்கு இந்த சம்மை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் தொண்டை தண்ணி வத்த வத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் மூளையை குடஞ்சு இந்த இதை காது கொடுத்து கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுங்க, வீடியோ முடிஞ்ச உடனே ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டை எடுத்து ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்து நீங்கள் வந்து சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நான் இந்த மாதிரி போட்ட கிவன் இன்ஃபர்மேஷனை எழுதி நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? எழுதுறப்போ பேசிக்னு சொல்லிட்டு ஒரு காலம் போடுங்க, ப்ராசஸ் நீங்கள் போடுங்க. 2 ஹவர்ஸே 2 ப்ராசஸ்ங்கிற மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் எழுதுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் 50 கிலோகிராம். ஸோ இந்த இங்கேயே நம்ம கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன் நீங்க இங்கேயே போட்டுருங்க, கிவன் இன்ஃபர்மேஷன்லயும் போட்டுருங்க. இவங்க ஆன்சர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஆன்சர்ல நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சீரியஸா சொல்றேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறப்பவே நீங்க அதை கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் போடுறப்ப டக்கு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷனே ட்ரம்மை டன்னுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க, செல்லிங் ப்ரைஸையும் பெர் டன்னுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த ஏரியாலையும் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலுமே என்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ சரி, இல்லை சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ சரி, டவுட் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்து நான் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.